அஸ்ஸலாமு அலைக்கும் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தேங்காய் பால் கறி செய்வோமா? எதுடா இந்த தேங்காய் பால் கறி அப்படின்னு யோசிக்காதீங்க சொந்தங்களே. வெறும் 3 பொருளை வச்சு செய்கிறது தான் இந்த தேங்காய் பால் கறி. சமையல் செய்ய தெரியாதவங்க கூட இதை அழகாக ஈஸியாக செய்யலாம். ஆனால் இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு இவ்வளோ ஈஸியான ரெசிபியா அப்படின்ட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. செய்யலான்னு பார்ப்போமா சொந்தங்களே? முதல்ல ஒரு பாத்திரத்தில் கறி எடுத்துக்கோங்க. அதை குட்டி குட்டியாக பீஸ் போட்டுக்கோங்க. எந்த கறினாலும் சூப்பராக இருக்கும். இதுக்கு மட்டன், பீஃப் ஆர் சிக்கன் எதுனாலும் இதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க இப்படி ஒரு டேஸ்டான ரெசிபியா அப்படின்னு. ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். முதல்ல ஒரு பாத்திரத்தில் கறி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கோங்க. அதிலோட தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் நான் 4 கப் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் திக்காக இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. 2 பாலாகவே எடுத்துக்கலாம். அதை இந்த தேங்காய் பாலும் கறியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட மிளகா பொடி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் சால்ட் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இவ்வளோ தான் இதோட மெயின் இன்க்ரீடியன்ட்டு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு மிளகா பொடியும் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. லாஸ்ட்டு திக்காகும் போது உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்படி பத்தலைன்னா லாஸ்ட்டு போட்டுக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் முதல்ல குக்கரில் நெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டு இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை அப்படியே ஊற்றிடுங்க. தேங்காய் பால் கறி அதை ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதை ஊற்றிட்டு குக்கரை மூடிட்டு லாக் பண்ணிட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கோங்க. நான் 3 விசில் விட்டேன். நீங்கள் பார்த்துக்கோங்க, வேகலைன்னா ஒரு 4-5 விசில் விட்டுக்கோங்க. அது விசில் விட்டுட்டு அப்புறம் என்ன செய்யணும், பாத்திரத்தில் அப்படியே மாற்றிடணும். பாத்திரத்தில் மாற்றிட்டு அது தண்ணியாக இருக்கும். ஏன்னா கறியில் உள்ள தண்ணி, அப்புறம் தேங்காய் பாலையும் நம்ம தண்ணி எடுத்து சேர்த்து இது பண்ணிப்போம்ல, அதனால் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை நல்லா வற்ற வைக்கணும். நல்லா வற்ற வச்சிங்கன்னா கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரும். அவ்வளோதான். அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக வந்தோடனே எண்ணெய் பிரியும் போது கரெக்டாக ஆஃப் பண்ணிடுங்க டக்குன்னு. ஏன்னா ரொம்ப எண்ணெய் பிரிஞ்சிச்சுன்னா அப்புறம் கிரேவி இருக்காது, கறி மட்டும் இருக்கும். அதனால் லைட்டாக எண்ணெய் பிரிகிற மாதிரி இருக்கும் போதே ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் மக்களே, இதுதான் தேங்காய் பால் கறி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.